ஆண்ட நாடு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி நடத்திய நாடு. சிங்கம் மாதிரி கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க. ஒன் மேன் ஆர்மிங்கிற மாதிரி இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளை உற்று நோக்கியது யார்? தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லி உலக அளவிலே அவரை பற்றி பேசுகிற அளவிற்கு ஒரு சர்க்காரை இந்த மண்ணிலே நடத்தினார். அதுக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்காது, ஆட்சி இருக்காதுன்னு நாங்க அவுத்து விட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆண்டுகள் வாழும் இந்த தமிழகத்தை 100 ஆண்டுகள் ஆளும் என்று சொன்னார். அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுடைய மறைவு சூழ்நிலை அவங்களுக்கு தெரிகிற நேரத்தில் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. நம்ம இறந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய இறந்த நாட்களிலே திதிகளிலே சாமி கும்பிடுறோம். ஏன்னா அவங்க நம்மளை இருந்து காப்பாற்றுவாங்கிறதுக்காக. நம்ம சாமி கும்பிடுற கட்சியை சேர்ந்தவங்க தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவருடைய வழிவந்தவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் தன் தாய் போக முடியவில்லையே, அழைத்து செல்ல முடியவில்லை என்று இதே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரையும் பார்த்துட்டு இங்கிருந்து வெஸ்ட் கோஸ்ட்ல மூகாம்பிகையில போய் சாமி கும்பிட்டு வரவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒவ்வொரு ஊர்களிலேயும் இருக்கிற அற்புதமான கோயில்களுக்கு அங்கே எல்லாம் குடமுழுக்குகளை சென்ற அந்த கோயில்களுடைய சிறப்புகளை உலகறிய செய்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. எனவே நாம் இறந்தவர்களை நினைத்து வணங்குகிறோம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள், நம் குடும்பத்துக்கு செய்வார்கள் என்று இந்த நாட்டை ஆண்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா இந்த மண்ணிலே மறைந்தாலும் இந்த தமிழ் மண்ணை காப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற விதத்திலே இந்த 2026 புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா நின்று பேசும். அம்மாவுடைய ஆன்மா நின்று பேசும். மேட்டுப்பாளையத்திலே போன மாதம் தொடங்கி இருக்கிற சுற்றுப்பயணம் 30 நாட்களை கடந்திருக்கிறது. 70 சட்டமன்ற தொகுதிகளை 72 சட்டமன்ற தொகுதிகளை அண்ணன் எடப்பாடியார் தாண்டி இருக்கிறார். 72 தொகுதிகளுடைய மக்களை சந்தித்திருக்கிறார். ராசியான ஊர் கோயம்புத்தூர், ராசியான கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்முடைய அண்ணன் எஸ்பி வேலுமணி என்கிற காரணத்தினாலே இங்கே கோவையிலே இருந்து அவருடைய பயணம் தொடங்கி இருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க புரட்சி தலைவி அம்மா கோவையிலே 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஜூலை மாதம் 13ஆம் தேதி இதே பாபு சிதம்பரம் பிள்ளை பூங்காவிலே தான் அம்மாவுடைய தலைமையிலே ஆர்ப்பாட்டம் என்று நடத்தினார். அம்மா ஏர்போர்ட்ல இருந்து வஉசி மைதானத்துக்கு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு. அவங்க நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில போன உடனே 9 லாரியில அங்க இருந்து ஒத்த செருப்பு மட்டும் எடுத்தாங்க. விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியமாக நடந்த உண்மை.